வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் நடைபெற்று வரும் மேம்பால கட்டுமான பணிகளை அமைச்சர் காந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு. பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. அரக்கோணம் அருகே தான் பணிபுரிந்த பள்ளிக்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கிய தலைமை ஆசிரியை. பள்ளிக்கு புதிய கலையரங்கம் கட்டும் பணியை தொடங்கி வைத்து நெகிழ்ச்சி. கோடை விழாவிற்கு தயாராகி வரும் உதகை ரோஜா பூங்கா. ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணியை தொடங்கி வைத்தார் ஆட்சியர். வாணியம்பாடி அருகே ஜல்லி தொழிற்சாலை அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் அருகே கழிவுநீர் கலக்கப்பட்டு கூவமாக மாறி வரும் காக்கலூர் ஏரி. விவசாயத்திற்கு பயன்பட்டு வந்த ஏரியின் இன்றைய நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் அமைக்கும் பணியினை அமைச்சர் காந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் காரை கூற்றோடு பகுதிகளுக்கு இடையே 34 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பணி பல்வேறு காரணங்களால் நிறைவு பெறாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் தற்பொழுது பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் அமைச்சர் காந்தி பாலம் கட்டும் பணிகளை நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணியை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் நிலவும் இதமான கோடை சீசனை அனுபவிக்க லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இதனால் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மே 1ஆம் தேதி முதல் அந்த மாதம் முழுவதும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. அதன்படி உதகை ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக ரோஜா செடிகளின் கிளைகளை வெட்டி கவாத்து செய்யும் நிகழ்ச்சி தொடங்கியது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். ரோஜா செடிகளை வெட்டி விடுவதன் மூலம் ஏப்ரல் மே மாதங்களில் அதிக பூக்கள் பூக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ரோஸ் கார்டனில் ப்ரூனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 10 நாளில் நம்ம ஒரு 32,000 செடிக்கு இந்த ப்ரூனிங் பண்ணிவிட்டு 4,200 வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட இருக்குது ரோசஸ். இது இப்போ ப்ரூனிங் பண்ணால் நமக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ப்ளூமிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. பீக் சீசனால் இது ஒரு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும். அரக்கோணம் அருகே தலைமை ஆசிரியையின் நன்கொடையில் அரசு பள்ளியில் புதிய கலையரங்கம் கட்டும் பணி தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பெருமூச்சி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எலிசபெத் கடந்த குடியரசு தினத்தன்று சிறந்த தலைமை ஆசிரியைக்கான விருது பெற்றார். இந்நிலையில் தான் பணிபுரியும் பள்ளிக்கு தனது பணிக்காலத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணிய தலைமை ஆசிரியை தனது சொந்த பணத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்ட முடிவெடுத்தார். அதனையடுத்து புதிய கலையரங்கம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தலைமை ஆசிரியை எலிசபெத் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். உதகையில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டில் கஸ்தூரிபாய் காலனி, இந்திரா காலனி, குறிசடி காலனி ஆகிய பகுதிகள் உள்ளன. இந்த பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் பல மாதங்களாக தூர்வாரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்து நோய் பரவுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
மேலும் கழிவுநீர் கால்வாய்களில் சமூக விரோதிகள் சிலர் இறைச்சி, நெகிழி போன்ற கழிவுகளை கொட்டி வருகின்றனர். இதனால் மாடு, நாய் போன்ற விலங்குகள் அந்த கழிவுகளை தின்பதால் உயிரிழக்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாயை முறையாக தூர்வாருமாறு உதகை நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடி அருகே ஜல்லி தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சுண்ணாம்புக்குட்டை பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பந்தாராப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவர் ஜல்லிக்கல் அரவை தொழிற்சாலை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ஜல்லி தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு முதலே பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து தொழிற்சாலை அமைக்க அனுமதி வழங்க மாட்டோம் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் தொழிற்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 4 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் நடைபெற்ற மரபு காய்கறி மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆரோவில்லில் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா முதல் முறையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிப்படுத்தினர். அத்துடன் விவசாயிகள் ஒருவருக்கொருவர் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை பரிமாறிக்கொண்டனர். மேலும் மாடித்தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருட்கள் ஆகியவை காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றனர். அத்துடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றும் வெளிநாட்டவர் கோரிக்கை விடுத்தனர். பழனியில் தாங்கள் பயின்ற பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மார்க்கெட் பகுதியில் நகராட்சி கடைவீதி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 100 விழா கொண்டாடிய இப்பள்ளியில் 1975ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 50 வருடங்களுக்கு பின் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களின் பள்ளி பருவ நாட்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். இவர்கள் தற்பொழுது அரசு பணிகள், மருத்துவர், வழக்கறிஞர், தொழிலதிபர் என உயர் பதவியில் இருக்கும் நிலையில் தாங்கள் பயின்ற பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊஞ்சல், சறுக்கு மரம், ராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை பரிசளித்தனர். பின்னர் பள்ளி மாணவ மாணவியருக்கு இனிப்புகளை வழங்கினர். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம், ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம், கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். கோவை காவல் பயிற்சி பள்ளியில் பயின்ற முன்னாள் காவலர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வைகை அணையில் நடைபெற்றது. 1984ஆம் ஆண்டு கோவை காவல் பயிற்சி பள்ளியில் 2ஆம் நிலை காவலராக சுமார் 200 மாணவர்கள் பயிற்சி பெற்றனர். அதில் பலர் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு படித்து சார்பு ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர், போலீஸ் துணை சூப்பரண்டு உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு சென்றனர். இந்நிலையில் கோவை காவல் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற காவலர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் விழா நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 1984ஆம் ஆண்டு பயிற்சி பெற்ற முன்னாள் காவலர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பாலார் இல்லத்தில் நடைபெற்றது. சங்கத் தலைவர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் காவல்துறையினர் பணியின் போது நடைபெற்ற நிகழ்வுகள் மற்றும் அனுபவங்களை உரையாடி மகிழ்ந்தனர். தற்பொழுது பயிற்சியில் உள்ள காவலர்களுக்கு கள பயிற்சி அளிக்கவும் மனநல ஆலோசனை வழங்கவும் தயாராக உள்ளதாகவும் கூறினர். எங்களுடைய ஒரே குறிக்கோள் எங்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமில்லாமல் எங்களுக்கு காவல்துறை நன்றாக இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடும், தமிழ்நாடு இன்னும் மேம்படுத்த வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாங்கள் இன்றைய இளம் காவலர்களுக்கு, பயிற்சி பெறும் காவலர்களுக்கு நாங்கள் இலவசமாக உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். இது நாங்கள் சட்ட ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம்.
உடல் மொழி அசைவுகளுடன் மழலையர்கள் திருக்குறள் மற்றும் பழமொழியை ஒப்பித்து உலக சாதனை படைத்துள்ளனர். கோவை நீலாம்பூரில் தமிழ் மொழியின் தொன்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அங்குரம் பாடசாலா இயங்கி வருகிறது. உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் பழமொழிகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் நோக்கில் இப்பள்ளியில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 80க்கும் மேற்பட்ட மழலையர்கள் திருவள்ளுவர் வேடம் அணிந்து வந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். 5 நிமிடத்தில் 35 திருக்குறள் மற்றும் பழமொழிகளை மழலையர்கள் உடல் மொழி அசைவுகளுடன் கூறி அசத்தினர். மழலையரின் இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெறவுள்ளது. மேலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தென்காசி மாவட்டம் பண்புழி திருமலை குமாரசுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தைத்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான தைத்திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள திருமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் இருந்து முருகப்பெருமான் அழைத்து வரப்பட்டு பண்பொழி பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 100 அடிக்கு மேல் உள்ள அன்னக்கொடி ஏற்றப்பட்டு திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை சகாய நகரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேடியப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3 ஆண்டுகளாக கோவில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் புனித நீர் கொண்ட கலசங்கள் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்தனர். பின்னர் வேடியப்பன் சுவாமி மற்றும் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கந்தசாமி கோவிலில் 60,000 ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களுடன் இலவச திருமணங்கள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஆண்டுதோறும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இலவச திருமணங்கள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 4 ஜோடிகளுக்கு கோவில் செயல் அலுவலர் குமரவேல் முன்னிலையில் இலவச திருமணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மணமக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 4 கிராம் தங்க நாணயமும் மற்றும் கட்டில், பீரோ, பாத்திரங்கள், புத்தாடை என 60,000 ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள் மணமக்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் மணமக்களை ஆசீர்வதித்ததும் கந்தசாமியை வழிபட்டும் சென்றனர். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கவரைப்பேட்டை தனியார் மெட்ரிக் பள்ளியில் விளையாட்டு தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரைப்பேட்டையில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 21ஆம் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு தின விழா சிறப்பாக நடைபெற்றது.
தேசிய கொடி ஏற்றப்பட்டு வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டு போட்டிகள் தொடங்கின. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று யோகா, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை செய்து நிகழ்ச்சி பார்வையாளர்களை அசத்தினர். தொடர்ந்து கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாணவியர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர், பெற்றோர் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சிவகாசியில் நடைபெற்ற தென் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஸ்கேட்டர்ஸ் மற்றும் ஸ்கேட்டிங் கோச்சஸ் அசோசியேஷன் சார்பாக தென் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 4 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவ மாணவியருக்கு 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாக் அவுட் மற்றும் லீக் முறைகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் ஒவ்வொரு வயது பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் முதலிடம் பிடித்தவர்கள் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்று போட்டிக் குழுவினர் தெரிவித்தனர். தாண்டிக்குடியில் 150 மாணவர்கள் ஒற்றை காலில் 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி காஃபி போர்ட் மைய வளாகத்தில் அமேசிங் ஸ்டார்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சி கல்வி அறக்கட்டளை சார்பில் சிலம்ப சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 150க்கும் மேற்பட்ட சிலம்ப மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்கள் ஒற்றை காலில் நின்றபடி சுமார் 3 மணி நேரம் தொடர்ந்து இடைநில்லாது சிலம்பம் சுழற்றி சாதனை படைத்தனர். மாணவர்களின் இந்த சாதனை இன்டர்நேஷனல் ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் குழுவினர் அங்கீகரித்து சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த சாதனை நிகழ்வை ஏராளமான பொது